பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த 3ஆம் ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 3ஆம் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்னம், தேவ கிருபை எங்கள் எல்லாரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. தேவ மகிமையால் நிரப்புங்க ஆராதனையில் முழுதும் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கின்ற யாவருக்கும் ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆண்டவரே, பலவிதமான நெருக்கங்கள், இன்னல்கள், கஷ்டத்தின் மத்தியில் உம்மை தேடி வருகிற மக்களுக்கு, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்மை நம்பி வருகிற மக்களுக்கு எங்கள் ஆண்டவர் உதவி செய்வராக. கிருபை எல்லாரோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் யாவரும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம தொடர்ந்து கர்த்தரை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தரை நம்ம ஆராதனை செய்வோம். கர்த்தர் நல்லா சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், என்னை மறவா இயேசுநாதா என்கிற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். ஆண்டவர் நல்லவர். முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து நம்ம ஆராதனை செய்வோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்று நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவர் மேலை. பாசம் நீ வைத்ததினால் பறிக்க. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உள்ளங்கையே, வல்லவா எந்தன் புகழிடமே. வரைந்தீரன்றோ உள்ளங்கையே, வல்லவா எந்தன் புகழிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தரே, அல்லேலூயா ராஜருக்கே, அல்லேலூயா
பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நீரம் வழி நடத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நீரம் வழி நடத்தும் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே சபையில் உம்மை அழைத்திடுவோம் சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம் சபையில் உம்மை அழைத்திடுவோம் சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம் சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம் சாகும் வரையில் உழைத்திடுவோம் சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம் சாகும் வரையில் உழைத்திடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே இயேசு மேகத்தில் வந்திடுவார் வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே இயேசு மேகத்தில் வந்திடுவார் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிடுவோம் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே Praise the Lord. Hallelujah. Praise the Lord. இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே நாம் இடைவிடாமல்
ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். நம்மை தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே. உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே. உம்மை உயர்த்தியே மகிழ்கின்றோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கின்றோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கின்றோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கின்றோம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே, பராக்கிரமம் உடையவரே. யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே, பராக்கிரமம் உடையவரே. உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே. சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே. உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இருதயத்தை உருக்கிடும் இயேசுவே, கல்வாரி நாயகனே. இருதயத்தை உருக்கிடும் இயேசுவே, கல்வாரி நாயகனே. உம் அன்பிற்கு அடிமையே, உம் அன்பிற்கு
அடிமையே, உங்க அன்பிற்கு அடிமையே, உங்க அன்பிற்கு அடிமையே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. யாவரும் எழுந்து நின்று நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு நாம் அவரை ஆராதிக்கும்படியாகவே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவரை நம்ம பணிந்து கொள்வோம், நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்களில் எல்லாம் நம்மை காத்த தெய்வம், நன்றி சொல்வது நம்பிக்கையோடு கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8 இன்றைக்கும் அவர் நம்முடைய மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார். ஆமென். 7 பொன்குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிற ஆண்டவர், சபையின் மத்தியில் உலாவுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையின் மத்தியில் உலாவுகிற ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இயேசுவே, நீரே எங்களுக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறவர். இந்த காலை நேரத்தில் கண்களை மூடி பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா. யெகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, வார்த்தையால் உருவாக்கி நீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம்
மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேலே அளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்ந்தேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்ந்தேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. உமக்குகந்ததூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தீர். உமக்குகந்ததூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தீர். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பிலே சரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்
தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்குள் வந்திருக்கிறோம். எங்களை உம்முடைய கிருபையினால் ஏற்றுக்கொள்ளும். எங்களையே ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தெய்வம், உம்முடைய கரத்தில் எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம், அதில் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்வார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படியெல்லாம் அழைக்கிறார் என்பதை பற்றி வேதாகமத்தில் அநேக வசனங்களை நாம் பார்க்க முடியும். நான் வாசித்த இந்த வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், மனிதர்களை பார்த்து, தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறார், நீ தேடி கொல்லப்பட்டதென்றும் நீ தேடி கொல்லப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும். ஆண்டவர் நம்மை தேடி அவர் கண்டுபிடித்தாராம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தேடி கண்டுபிடித்தார். உலகத்தில் அநேக தேடல்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சவுல் தன்னுடைய கழுதைகளை காணாமல் அவன் தேடி போனான். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் அவன் கண்டுபிடிக்கல. அவனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. மனிதர்கள் நாம் எத்தனையோ காரியங்களை நம்ம தேடுகிறோம். எல்லாவற்றையும் மனிதன் கண்டுபிடிக்கிறானா? கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. சாது சுந்தர் சிங் அவர் ஒரு முறை இமயமலை பகுதியில், அவர் முழுவதும் அந்த நேபாள், திபெத், அந்த வட இந்திய பகுதியில், இமயமலை பகுதியில் சாது சுந்தர் சிங் அதிகமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவர். பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஒரு சீக்கிய குடும்பத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சாது சுந்தர் சிங் ஒரு முறை அவர் இமயமலை பகுதிக்கு போன பொழுது ஒரு சாமியார் அவர் ஒரு படுக்கையில் படுத்து கிடந்தார். அந்த படுக்கை என்னவென்று சொல்லி பார்த்தால் ஒரு ஆணிகளாலான படுக்கை. ஒரு ஆணிகள், நிறைய ஆணிகள் மேல் அவர் படுத்திருந்தாராம். சாது சுந்தர் சிங் அவர்கிட்ட போய் கேட்டாராம், ஐயா நீங்க என்ன ஆணிகள் என்ன படுத்திருக்கிறீங்க சாமிகள்? அவர் ஒரு சாமியார். என்ன விவரம்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், நான் என்னுடைய சரீரத்தை இந்த ஆணிகள் மேல் படுத்து என் சரீரத்தை நான் ஒடுக்கி ஒருமுகப்படுத்துகிறேன். இதற்காக நான் கடவுளை தேடுவதற்காக, என்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி நான் கடவுளை தேடுவதற்காக என்னுடைய சரீரத்தை ஒடுக்கும்படி இப்படி ஆணிகளால் என்னையே வருத்தி கொண்டு, என் சரீரத்தை வருத்தி கொண்டு நான் இதில் படுத்திருக்கிறேன் என்று அவர் சொன்னாராம். உடனே சாது சுந்தர் சிங் அவரை பார்த்து கேட்டாராம், சரி நீங்க உங்களுடைய முயற்சி நல்லது, ஆனால் நீங்கள் அப்படி கடவுளை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த ஆணிகளில் படுத்திருக்கிறீங்களே, நீங்க கடவுளை கண்டுபிடித்து விட்டீர்களா என்று சாது சுந்தர் சிங் கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், இன்னும் கண்டுபிடிக்கல, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன். மக்கள் வெறும் காலால் நடந்து கடவுளை தேடி போவார்கள். மக்கள் பலவிதமான விரதங்கள் இருந்து கடவுளை தேடி போவார்கள். இன்னைக்கு உலகத்தில் பல முயற்சிகள், மனிதர்கள் எடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் மனிதன் கடவுளை
கண்டுபிடிக்க முடியவில்லை பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவராகிய தேவனோ உங்களையும் என்னையும் அவர் கண்டுபிடித்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ தேடி கண்டுபிடிக்கப்பட்டாய். ஆண்டவர் சொல்கிறார், நீ தேடி கண்டுபிடிக்கப்பட்டாய். நீ தேடி ஒரு பொருளை நம்ம தேடுகிறோம், காணாமல் போன பொருளை. ஆண்டவரை இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்ன? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். தம்மை விட்டு பிரிந்து போன, தம்மை விட்டு விலகி போன மனிதர்களை தேடித்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் மனித அவதாரம் எடுத்தார். 100 ஆடுகள்ல, எனவேதான் இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓமையை சொல்லும் பொழுது 100 ஆடுகள்ல ஒரு ஆடு காணாமல் போனது. 99 ஆடுகளை விட்டுவிட்டு அவன் ஒரு ஆட்டை அவன் தேடி போவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேடி கண்டுபிடித்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை தேடி கண்டுபிடித்தார். வேதாமத்தில் நான் ஒரு 2-3 மனிதர்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இதற்காக ஆண்டவர் அவர்களை தேடி கண்டுபிடித்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 33-39 ஆகிய வசனங்களை நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது, யோசேப்பு என்கிற ஒரு மனிதன், யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். இந்த யோசேப்பை குறித்து சரித்திரத்தில் இவன் எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய அதிகாரியானவன். ஆதியாகமம் 41:33 ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. பார்வோன் என்றால் எகிப்து சாம்ராஜ்யத்தினுடைய அந்த தலைமை பதவியில் இருக்கிற மன்னன். பார்வோன் என்பது அவர்களுக்கு கொடுத்த ஒரு அடைமொழி பெயர், ஒரு பட்ட பெயர். ஆனா அவங்களுக்கு நிறைய பார்வோன்னா நிறைய மன்னர்கள். அவங்க நிறைய ராமசேஸ் என்கிற பேர்ல தான் ராமசேஸ் 1, ராமசேஸ் 2, ராமசேஸ் 3 என்று சொல்லி அவங்க அந்த மன்னர்களுடைய நிறைய அந்த பெயர்கள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர், அந்த மன்னர்களுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. ஆனா பார்வோன் என்பது அவங்களுக்கு பொதுவான ஒரு பெயர். எப்படி ரோம் அரசாங்கத்துக்கு சீசர் என்கிறது ஒரு பொதுவான அந்த மன்னர் பெயரோ, அதே போல அந்த எகிப்து அந்த பார்வோன், அந்த ராஜாவுக்கு பார்வோன் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. இந்த எகிப்துல தேசத்துல அந்த மன்னன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் அவனுக்கு தெரியவில்லை. அவன் குழப்பம் அடைகிறான். அவனுடைய சொப்பனம் என்ன? அங்கே ஒரு 7 நல்ல திடமுள்ள பசுக்கள், 7 மெலிந்த பசுக்கள், அதை அவன் பார்க்கிறோம். இதையெல்லாம் அந்த சொப்பனத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே குழப்பம், என்ன செய்யணும் தெரியல, அதனுடைய அர்த்தம் தெரியவில்லை. அப்பொழுது அங்கே யோசேப்பு அவன்தான் அங்கே அர்த்தம் சொல்கிறான். 7 ஆண்டுகள் தேசம் செழிக்க போகிறது, நல்ல விளைச்சல் வரும், நல்ல விவசாயம் நடக்கும், நல்ல ஒரு விளைச்சல் வரும். அதன் பின்பு 7 ஆண்டுகள் மழை பெய்யாது, பஞ்சம் வரும். இதுதான் அர்த்தம் நடக்க போகிறது என்று யோசேப்பு அந்த அர்த்தத்தை பார்வோனுக்கு தெரிவித்தான். அப்ப பார்வோனுக்கு தெரிவித்து விட்டுதான் இந்த வார்த்தையை சொல்கிறான். அதனால் ராஜாவே, இந்த நல்ல செழிப்பான காலத்திலே பயன்படுத்திக் கொள்ளணும், பஞ்சம் வரக்கூடிய காலத்தில் மக்களை காப்பாற்றணும். அப்ப அதற்கு ஏற்ற ஒரு நல்ல அதிகாரியை, ஒரு ஞானமுள்ள விவேகமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு ஒரு நல்ல அதிகாரியாக, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை ஏற்படுத்த வேண்டும் என்று யோசேப்பு பார்வோனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அப்போ இந்த பார்வோன் யோசேப்பை கவனிக்கிறான். இப்படி ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரிவிச்சது யாரும் கிடையாது. அப்ப இந்த மனிதன், இந்த யோசேப்பு கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குது. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்ம எகிப்து தேசத்துல, இப்படி யோசேப்பு மாதிரி ஒரு மனிதன் கிடையாது. இவனையே அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று உடனே அந்த பார்வோன் சொல்லுகிறான். நல்ல கவனிங்க. அப்போ தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவன் உண்டோ? ஆதியா 41:38. அடுத்தால நம்ம வாசிக்கும் பொழுது அவனையே ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீதான் விவேக ஞானம் உள்ளவன், உன்னை தவிர வேறு ஒருவரும் கிடையாது, நீ என் அரண்மனைக்கு அதிகாரி, நீ ஒரு ஆபீசர். அங்கே பார்வோன் என்ன சொல்கிறான் பாருங்க, சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் இருக்கிறேன், உன்னை விட நான் பெரியவன். ஆனா நீதான் ஹோல் எகிப்தினுடைய அந்த கிங்டமுக்கு நீதான் ஒரு அதிகாரி, உன்னை முழுவதும் நான் ஒரு அதிகாரியாக மாற்றுகிறேன். ஒரு அதிகாரத்தை அவன் கொடுத்தான். அப்போ யோசேப்பு சொன்னா, நீ ஒரு ஆளை தேடி கண்டுபிடி, அவனை அதிகாரியாக மாற்று.
ஆனா பார்வோன்னு சொன்னா, நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன், நீதான் யோசேப்பு என்று சொல்லி யோசேப்பை அதிகாரியாக ஏற்படுத்தினான். பிரியமானவர்களே, அவனை ஒரு பதவியில நல்ல ஒரு உயர்ந்த இடத்தில் அவனை வைத்தான். ஒரு பாலும் கிணற்றில் போடப்பட்ட யோசேப்பு, சிறை கைதியாக அடிமையாக விற்கப்பட்டவன், குற்றம் செய்யாத குற்றத்துக்காக குற்றவாளியாக சிறைச்சாலைக்குள் போனவன், எல்லாராலும் மறக்கப்பட்ட யோசேப்பு இன்றைக்கு தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டு அவன் ஒரு உயர்த்தப்பட்ட இடத்தில் கர்த்தர் அவனை வைத்திருந்தார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:21 வாசிக்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 3 வெர்சஸ் 21. வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயமுடைய பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பாருங்க, பார்வோனுக்கு பக்கத்துல இணையாக ஒரு சிங்காசனத்துல யோசேப்பு அன்றைக்கு வைக்கப்பட்டான். ஆண்டவராய் இயேசு என்ன சொல்றார் பாருங்க, நீ ஜெயங்கொண்டால், நீ வெற்றி பெற்றால், நீ ஒரு பிரியமான வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால், கடவுளுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், நீ பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றால், அந்த ஆவியை பெற்றால், அந்த ஞானம், அந்த விவேகத்தை நான் கொடுப்பேன். அப்படி நீ ஜெயம் பெற்றால் உன்னை நான் சிங்காசனத்துல உட்கார வைப்பேன் என்று ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தல் 3:21 அங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே கவனிங்க, தேடி கண்டுபிடிக்கப்பட்டாய். அப்ப யோசேப்பை இங்கே பார்வோன் யோசேப்பை தேடி கண்டுபிடிக்கவில்லை, கர்த்தர் யோசேப்பை தேடி கண்டுபிடித்து எகிப்தில ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கிறார். இதுக்கு பின்னணியில ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு சத்தியம் இருக்கிறது, ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் ஆண்டவர் யோசேப்பை உயிரோட வைத்து, யோசேப்பு செத்துருக்கலாம், எப்ப செத்துருக்கலாம், பாலும் கிணற்றில் தூக்கி போட்ட உடனே இவங்க சகோதரர்கள் இவனை மறந்து இருக்கலாம், இவன் செத்துருக்கலாம். ஆனா அவனை அதுல இருந்து பாதுகாத்து மீதியான அடிமை கையில கொடுக்குறாங்க. அவனும் போற வழியிலே செத்துருக்கலாம் யோசேப்பு, அங்கேயும் சாகல. திரும்ப அவன் ஒரு இடத்துல வேலை செய்கிறான், அங்கே ஒரு குற்றவாளியாக்கப்பட்டு ஜெயிலுக்குள்ள போறான், அங்க ஜெயிலுக்குள்ள அவன் செத்துருக்கலாம், அவங்க ஜெயில மற்ற கைதிகளை இவனை கொண்டு இருக்கலாம். ஆனால் எல்லா இடத்திலும் அவனை கர்த்தர் காப்பாற்றி, கர்த்தருடைய கண்கள் யோசேப்பு மேல இருந்து நேரம் வந்த பொழுது அரண்மனைக்கே கொண்டு வந்து அந்த ஒரு அதிகாரத்தில் ஒரு ஆபீசர் லெவல்ல ஆண்டவர் யோசேப்பை வைப்பதற்கு ஒரு நோக்கம். என்ன நோக்கம் என்று சொன்னால், 7 ஆண்டு காலம் தேசத்தில் செழிப்பு வருது, அடுத்த 7 ஆண்டு காலம் பஞ்சம். அந்த 7 ஆண்டு கால பஞ்சத்துல அவனுடைய தகப்பன், அவனுடைய சகோதரர்களும் பஞ்சத்துல சாவார்கள். ஆனால் அவனுடைய சகோதரனாகிய யூதா ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் கோத்திரத்துல அவன் செத்தானா அவன் கோத்திரம் வளராது. அவன் கோத்திரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக பிறக்கணும். இது தேவனுடைய திட்டம். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன செய்யணும், யாக்கோபுடைய 12 பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஏன்னா பஞ்சம், 7 வருஷம் பஞ்சம்னா உணவு கிடைக்காது, சாகணும். யோசேப்பு அங்க கொண்டு வச்சிருக்காரு பாருங்க. அவன் யோசேப்பு சொல்றான், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னே இந்த தேசத்துக்கு அனுப்பினார். நம்ம சொல்லுகிறான், என்ன செய்யும்படி? ஜீவ ரட்சணை செய்யும்படி, உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களை வாழ வைப்பதற்காக என்னை ஆண்டவர் உங்களுக்கு முன்னால இங்க கொண்டு வந்து வச்சார். இப்ப யோசேப்பு அந்த தேசத்துல ஒரு அதிகாரியா இருந்தபடினால் அந்த எகிப்தில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் அவன் உணவு கொடுக்கல, இஸ்ரவேல் அந்த ஜனம், யாக்கோபுடைய 12 பிள்ளைகள், 12 கோத்திரம், அவர்களுக்கும் அவன் உணவு கொடுத்து அவங்களை பாதுகாத்து அவங்களை காப்பாற்றுகிற அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்ப யோசேப்பு கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கம், தேவனுடைய சித்தம் அவன் வாழ்க்கையில நிறைவேறுகிறது, உலகத்திலும் அவன் மூலமாக நிறைவேறினது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கடந்த வாரம் நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்தேன். தேவ சித்தம் செய்யும்படி ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார். நல்ல கவனிக்கணும். எனக்கு சித்தமானவைகளை செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இங்க யோசேப்பு ஒரு சாதாரண மனிதனாக எகிப்துக்கு போனவன், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவன் போகிறான். இன்னைக்கு உலகத்துல எத்தனை தேவ, பல இடத்துக்கு வேலைக்கு போவாங்க, பல இடத்துல ஆண்டவர் அவங்களை கொண்டு வைப்பாரு. எதற்காக? அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமாய் இருப்பதற்காக, ஆதரவாய் இருப்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலர் ஆண்டவர் ஜட்ஜா வைப்பார், சிலர் லாயரா வைப்பார்,
சிலரை நல்ல பெரிய பதவியில் வைப்பாரு, சிலரை நிறைய பேரை பணக்காரராகி மாற்றுகிறார். எதற்காக? ஆண்டவருடைய சித்தம் இந்த உலகத்துல நிறைவேறுவதற்கு, அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. யோசேப்பை ஒரு சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக மட்டும் ஆண்டவருடைய நோக்கம் அல்ல. யோசேப்பு மூலமாக அவனுடைய சகோதரர்கள் உயிரோடு வாழணும், அவங்க சந்ததி உயிரோடு இருக்கணும் என்கிற நல்ல நோக்கத்துக்காகத்தான் ஆண்டவர் யோசேப்பை தேடி கண்டுபிடித்தார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க எப்படி அவர் கண்டுபிடிச்சதுல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசேப்புடைய வாழ்க்கையில வந்த ஒரு 3 ஆடைகள், ஒரு 3 ட்ரெஸ். யோசேப்பு வாழ்க்கையில 3 ட்ரெஸ், அவனோட சம்பந்தப்பட்ட 3 ட்ரெஸ் இருக்கு, ஒரு ஆடை இருக்கு. 3 ட்ரெஸ் அவனுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வந்த ட்ரெஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு உடை, ஒரு ஆடை யாருக்கும் மாற்றம் கொண்டு வராது. முதல் முறையாக ஆதியாகமம் 37 3ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோசேப்புக்கு அவங்க அப்பா யாக்கோபு பல வர்ண அங்கி செய்து கொடுக்கிறார். யாக்கோபுக்கு 2 மனைவிகள், 2 மறுமனையாட்டிகள், 12 ஆண் பிள்ளைகள், 1 பெண் பிள்ளை. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாக்கோபு யாரை அதிகமா நேசித்தான்? ராகேலை என்ன செஞ்சான்? நேசித்தான். அவன் ராகேலுக்காகத்தான் மாமா வீட்டில் வேலை செய்தான். அவன் லேயால் அவளுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாள், மூத்தவள். இளையவள் ராகேல். ரேச்சேலை அவன் திருமணம் பண்றான். ஆனா யாக்கோபுக்கு ராகேல் தான் திருமணம் பண்ணணும். லேயால திருமணம் செய்யறதுக்கு யாக்கோபுக்கு விருப்பம் கிடையாது. ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்யறான். அப்ப கல்யாணத்து அன்னைக்கு அவங்க மாமா ஈவினிங் என்ன பண்றாரு? லேயால கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காரு. யாக்கோபுக்கு தெரியாது கல்யாணம் முடிஞ்சிட்டு. எப்படி தெரியாது? ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி அந்த முகத்தெல்லாம் மூடி இவன் என்ன செஞ்சிருக்கான்? இவன் ராகேல் நினைச்சிருக்கான், அது லேயால். உடனே இவனுக்கு ஷாக் ஆயிட்டான். மாமாட்ட போய் சண்டை போடுறான், நான் கேட்டது ராகேல், ஏன் லேயால் எனக்கு திருமணம் செய்து கொடுத்த? உடனே அவர் சொன்னாரு, மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. ஸ்தோத்திரம். இயேசுகிட்டயுமே நீங்க ராகேலை கேட்டீங்கன்னா முதல்ல லேயால தான் கொடுப்பாரு. பிரைஸ் தி லார்ட். அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியல. ராகேல் என்பது உலக ஆசீர்வாதம், லேயால் என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். மூத்தது என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ராகேல் என்பது உலக ஆசீர்வாதம். உலக ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா முதலாவது ஆண்டவர் சொல்வாரு, முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. நீ முதலாவது ஜெபம் பண்ணு, நீ என்னை ஆராதனை செய், நீ பைபிள் வாசி, நீ மனம் திரும்பு, நீ ஞானஸ்நானம் எடு, நீ அபிஷேகம். அதைத்தான் ஆண்டவர் சொல்வாரு. நம்ம ஆண்டவர் எனக்கு சுகம் தாங்க, எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு வீடு கட்ட உதவி, இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், முதலாவது நீ இதை செய், நான் உனக்கு 2வது அதை தாரேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இவர் ராகேலை கேட்கிறான். மாமனார் என்ன செஞ்சிட்டாரு? லேயால பிடிச்சு தலையில கட்டி வச்சுட்டாரு. வேற வழி கிடையாது. திரும்ப சொல்றாரு, இவளுக்காக நீ இன்னும் 7 வருஷம் வேலை செய். ஆனா இவளுடைய 7 நாட்கள் கழிந்த பின்பு ராகேலை உனக்கு நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன். திரும்ப வேலை செய்யறான். சோத்திரம். அதான் ஆண்டவர் தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? ஒரு பெண்ணுக்காக மாமா வீட்டுல போய் ஒரு பெண்ணுக்காக ரொம்ப வேலை செஞ்சது இந்த ஆள் தான். யாரு? நம்ம யாக்கோபு தான். ஸ்தோத்திரம். சில ஆட்கள் சில பிள்ளைகளை கவர் பண்ணா அவங்க வீட்டில் போய் தண்ணி எடுத்து கொடுக்கறது, ஜாமான் வாங்கி கொடுக்குற கதைலாம் சில நடக்கும். ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமா இருங்க. பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க நம்ம ஓடி வேலை செய்யறாங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். ராகேலு யாக்கோபு உள்ள ஓடி வேலை செய்யறாரு. என்ன நோக்கம்? ராகேல கல்யாணம் முடிக்கணும். கடைசியில் ஏமாற்றம். லேயால முடிச்சாச்சு. திரும்ப என்ன ஆகுது? ராகேலுக்கு குழந்தை கிடையாது, லேயால குழந்தை பிறகு. இவள் ரொம்ப லேட்டாக ராகேலுக்கு குழந்தை பிறகு, ரொம்ப லேட்டா. ஏன்னா இவன் நேசித்த ராகேலுக்கு ரொம்ப லேட்டா பிறந்த இந்த குழந்தை தான், இந்த பையன் தான் யாரு? யோசேப்பு. அதனால மற்ற எல்லா பிள்ளைகளை விட இவனுக்கு யோசேப்பு மேல ரொம்ப பாசம். அப்பா யாக்கோபுக்கு யார் மேல அன்பு? யோசேப்பு மேல. இன்னொரு ஸ்பெஷல் யோசேப்பிட்ட இன்னொரு கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர்னா, இந்த யோசேப்பு ஒரு நல்ல பையன், நல்ல வாலிபன், நல்ல எந்த தப்பும் பண்ண மாட்டான். எந்த கஞ்சா அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, ஊரை சுத்துறது, அங்க போறது இங்க போறது, பிள்ளைனால ஓடுறது, எந்த கதையும் இவர்கிட்ட கிடையாது. இந்த யோசேப்பு ரொம்ப பெர்ஃபெக்ட். அவனுடைய மற்ற சகோதரர்கள் செய்கிற தப்பை எல்லாம் அப்பாட்ட சொல்லுவான். பெர்ஃபெக்டா வாழ்ந்தான் இந்த யோசேப்பு. அதனால இன்னும் கொஞ்சம் அன்பு இந்த யாக்கோபுக்கு, இன்னும் கொஞ்சம் அன்பு. ஏற்கனவே ராகேல் நிமித்தம்
அவன் யோசேப்பை நேசிக்கிறான். லேட்டா தான், கடைசியா ரொம்ப லேட்டா பிறக்கிறான் இவன். அதன் பிறகு நல்ல பையனா இருக்கிறதுனால இன்னும் அதிகமான பாசம். அதனால மற்ற எல்லா பிள்ளைகளை விட அவன் பல வர்ண அங்கியை செய்து கொடுக்கிறான். இது எல்லாருக்கும் பொறாம. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவர் போவார். எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பான். அப்பா என்ன ஸ்தோத்திரம் என்ன செய்யற, ஒரு வீட்டில் ஒரு 6 பிள்ளைகள். அப்பா ஒரு பிள்ளைக்கு மட்டும் நல்ல கோட்டு சூட்டு எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது மற்ற பிள்ளைகளுக்கு பொறாம வருமா வராதா? கட்டாயம் வரும். எப்பண்டா இவனை காலி பண்ணலாம். அதே மாதிரி தான் யோசேப்பை இவங்க பொறாமையினால, ஏன்னா அப்பா செய்த காரியம். அப்பா யோசேப்பை மட்டும் நேசித்து பலவர்ண அங்கி கொடுக்கிறார். இப்ப யோசேப்புக்கு ஒரு பெருமை, அப்பா எல்லாரை விட குடும்பத்தில் நான் தான் ஒரு பெரிய ஆளு. ஒரு நாள் அவனுடைய பலவர்ண அங்கி கலட்டப்பட்டது. நல்ல கவனிங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நமக்குள் இருக்கிற பெருமை கலற்றப்பட வேண்டும். அவன் பல்லவர்ண அங்கியை ஒரு நாள் ஆண்டவர் கலற்றினார். சில நேரத்தில் சில மேன்மைகள், சில உயர்வுகள், சில காரியங்களை நம்ம விட்டு ஆண்டவர் கலற்றுவார். சில காரியங்களை நம்ம விட்டு ஆண்டவர் எடுப்பார். எதற்காக சொல்ல தெரியுமா? நமக்குள்ள தாழ்மை வேணும், பெருமை வரக்கூடாது. தாழ்மை வேணும், பெருமை வரக்கூடாது. அந்த பெருமை என்கிற ஸ்பிரிட்டை எடுக்க, ஆமாம் நான் பெரிய ஆளு, என் குடும்பத்தில் என்னதான் அப்பா ரொம்ப நேசிக்கிறாரு, எனக்கு தான் பலவர் நாங்கி, நான் பெரிய அதிகாரி, எனக்கு நிறைய பணம் இருக்குது, எனக்கு பெரிய வீடு இருக்குது, நான் யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சில நேரம் போகும்போது, சிலர் போகும்போது ஆண்டவர் அவங்கள பிடிப்பார், அவங்ககிட்ட இருந்து சில காரியங்களை எடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் என்னை மேன்மை பாராட்டாதபடிக்கு ஆண்டவர் என்ன ஒரு கொட்டு கொட்டுறாரு. ஸ்தோத்திரம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு சிலுவை ஆண்டவர் கொடுத்தார். அந்த சிலுவை விலக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கும் பொழுது அந்த சிலுவை விலகல. 2 கொரிந்தியர் 12:7 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன். என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. சில நேரங்களில் சில சிலுவை சுமக்கிறோம். சிலுவை சுமக்கிறதுனா என்ன? இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை. சிலுவைன்னா என்ன நினைக்கிறோம்? அப்போ சிலுவை என்பது இயேசுவை உயர்த்துகிறது. Praise the Lord. Hallelujah. அப்போ நம்மை தாழ்த்தி இயேசுவை உயர்த்துகிறது. யோவான் ஸ்நானகன் சொன்னான், ஜான் த பேப்டைஸ்ட், அவர் பெருகணும்னா சிறுகணும், தன்னை தாழ்த்தணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வழியில நடக்கணும்னா நம்மை தாழ்த்தணும், தாழ்மை இருக்கணும். பெருமை ஆண்டவருக்கு எதிரான ஒரு காரியம். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை. தன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப இவனுடைய பலவர்ண வஸ்திரம் இவனிடத்திலிருந்து பிடுங்கப்படுகிறது, எடுக்கப்படுகிறது. அந்த பெருமை எல்லாம் ஆண்டவர் உரிகிறார். ஸ்தோத்திரம். அநேகருக்குள்ள அந்த பெருமைகள் இருக்கிறது. சிலருக்கு ஜாதி பெருமை இருக்கும், சிலருக்கு பண பெருமை, சிலருக்கு மதத்தை குறித்த பெருமை, சிலருக்கு படிப்பை குறித்த பெருமை, சிலருக்கு சம்பாத்தியத்தை குறித்த பெருமை இருக்கும், சிலருக்கு தங்களுடைய ட்ரெஸ்ஸை குறித்த ஒரு பெருமை. எல்லா மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட பெருமை எண்ணங்கள், எனக்கு பெருமை எண்ணம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லா மனிதருக்குள்ள என்ன செய்யும்? இருக்கும். ஆண்டவர் சில நேரங்களில் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும் என்பதற்காகவே சில நேரங்களில் சில சிலுவையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். சிலுவை வரும்பொழுதுதான் மனிதன் குனிகிறான். ஏனென்றால் சிலுவையை அவன் தோல்ல தூக்கும் பொழுது குனிச்சுதான் ஆகணும். அந்த பாரம் அவனை குனிய வைக்கிறது, தாழ்த்த வைக்கிறது. சில நேரங்களில் சிலர் குனிய வைக்கல சொல்லுவார். ஸ்தோத்திரம். ஒரு ஊழியர் வந்தார், 3 நாட்கள்ல வந்தார். சிலர் ஆலயத்தில் வந்து நீங்க பணிந்து குனிந்து கர்த்தரை ஆராதிக்கணும். சிலர் குனிய மாட்டாங்க, சிலர் கை தட்ட மாட்டாங்க, சிலர் கையெடுத்து கும்பிட மாட்டாங்க, கொஞ்சம் கூட அப்படியே தலையை கூட வணங்க மாட்டாங்க. அப்படி சிலர் இருப்பாங்க. சில ஆட்கள் அப்படி நிறைய இடங்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. ஒன்னு ஸ்தோத்திரம். உடனே அவர் ஒரு நாள் வந்து சொன்னார் பிரசங்கத்துல, நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக குனிய மாட்டேங்க, உங்களை குனிய வைப்பதற்கே சிக்குன் குனியா வந்திருக்கிறது அப்படின்னாரு. உங்களை குனிய வைப்பதற்கு சிக்குன் குனியா வந்தா என்ன ஆயிருமா? முட்டு 2 வலிக்கும். சிக்குன் குனியா காய்ச்சல் என்னாச்சு? ஜாயிண்ட் பெயின் வரும். உடனே குனிஞ்சு வரும்போது இப்படி தடவாங்க. முட்டை தடவுறது எத்தனை பேர் பார்த்துருக்கிறோம்? அப்படியே பிடிச்சு நடப்பாங்க. நீ ஆண்டவருக்கு முன்னால பணியாத காரணத்தினாலதான் ஒன்னு ஆண்டவர் பணி சிக்குன் குனியா கொடுத்து பணியை வச்சிருக்காருன்னு ஒருத்தர் வந்து அவர் பிரசங்கம் பண்ணார். ஒரு நாள் வந்து சொன்னார், எல்லாரும் ஒரே சிரிப்பு தான். அது அந்த நாட்கள் அந்த சிக்குன் குனியா காய்ச்சல் வேகமா பரவிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்னால் நம்மை பணிந்தால் இந்த உலகத்தில் ஆண்டவர் எங்கேயும் நம்மை குனிய வைக்க மாட்டார், நம்மை தலை நிமிர பண்ணுவார். 2வது அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை பாருங்க. அவன் வீட்டுல 2வது ஒரு ட்ரெஸ், யாக்கோபு இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில 2வது ஒரு ட்ரெஸ் இருக்கு. ஆதியாகமம் 39:12 ஒரு ட்ரெஸ் இருக்கு பாருங்க. இது என்ன ட்ரெஸ் என்று சொன்னால், அந்த
அவன் அந்த போத்திபார் வீட்டில் வேலை செய்யறான், வேலைக்காரனாக. அப்போ அந்த போத்திபாருடைய மனைவி என்ன பண்றானா, இவன் மேல ஒரு கண்ணு. இந்த யோசேப்பு ரொம்ப ஒரு வாலிபன், அழகா இருந்தான். உடனே இவனை தன்வசப்படுத்துவதற்காக அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சு இழுக்கிறா. உடனே அவன் என்ன செய்யறான், வஸ்திரத்தை அவ கையில விட்டுட்டு வெளியே ஓடி போகிறான். அவன் வாழ்க்கையில ரெண்டாவது யோசேப்பு வாழ்க்கையில ஒரு Dress. அந்த Dress என்ன Dressனா, அவனுக்கு பரிசுத்தத்தை கொண்டு வந்த ஒரு Dress. அல்லேலூயா. அவன் Dress பிடுங்கும்போது அதை விட்டுட்டு ஓடுறான். யோசேப்பு எதுக்காக? அவன் தன் வாழ்க்கையில பரிசுத்தத்தை, பாவம் அவனை பிடித்து இழுக்கும் பொழுது, தவறான காரியங்கள் அவனை பிடித்து இழுக்கும் பொழுது அந்த Dress-ஐ கூட விட்டுட்டு அவன் பரிசுத்தத்துக்காக ஓடுகிறான். Praise the Lord. 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசியில் என்ன சொல்கிறாரு? பரிசுத்தம் வேண்டும்னா பிரிந்து போனோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரிசுத்தம்னா இல்ல எதையும் பிரியக்கூடாது, விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நோ, பைபிள் சத்தியத்தை மறந்துடக்கூடாதுங்க. 2 கொரிந்தியர் 6:17 ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். பரிசுத்தம்னா செப்பரேட் லைஃப் தான் பரிசுத்தம். Praise the Lord. சபைக்கு என்ன பேரு? சபைக்கு கிரேக்க வார்த்தை எக்லீசியா. எக்லீசியா என்ன? எக்கலையா, வெளியே அழைக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்மை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார். அந்த செப்பரேட் லைஃப், அதுதான் பரிசுத்தம். ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராங்க. வெளியே நின்று களிம்பை நீக்கிவிடு, தட்டானால் நல்ல உடைமை பிறப்பிக்கப்படும். தங்கத்தை என்ன செய்றாங்க, தீயில கொண்டு அவங்க என்ன செய்றாங்க, அந்த தங்க ஆசாரி தீயில வச்சு என்ன செய்றாங்க, அழுக்கெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுகிறாங்க. நல்ல தங்கம் வேணும். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 25:9 வெளியே நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். களிம்பு பழைய தங்கம், அதுவும் பழைய தங்கத்துல முக்கியமாக நீங்க ஸ்தோத்திரம் பாட்டி இந்த பாம்படத்தை கொண்டு விற்க போனீங்கன்னா, பாம்படம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும். பாட்டி பாம்படம் ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு தங்க கடையில் கொண்டு கொடுத்தீங்கன்னா தங்க கடைக்காரன் அதை ரொம்ப சுருக்கிடுவான். ஸ்தோத்திரம். என்ன செய்வான், தங்க அந்த பாம்படத்துக்குள்ள எல்லாம் உள்ள ஃபுல்லா என்ன இருக்கும், மெழுகு தான் இருக்கும். நிறைய தங்கத்துக்குள்ள மெழுகு வச்சு அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. வெளியே தங்கமா இருக்கும், உள்ள மெழுகு, ஏமாற்றுகள மாதிரி. அப்போ நிறைய பேர் பரிசுத்தவான்கள், வெளியரங்கமா பரிசுத்தவான்கள், உள்ள மெழுகு அழுக்கு. அதான் செப்பரேட் லைஃப், பிரிக்கணும். உடனே அவன் என்ன செய்யறாங்க, அதை தீயில போட்டு வாட்டி எடுத்து என்ன செய்யறாங்க, அந்த களிம்பெல்லாம் எடுத்து, அந்த மெழுகெல்லாம் எடுத்து, அந்த அசுத்தங்கள்லாம் எடுத்துட்டு சுத்தமா எடுத்து, அதுக்கு பிறகுதான் அதை வெயிட் போட்டு பார்ப்பாங்க. மொத்தத்துல 10 கிராம் இருந்தது, எல்லாம் வெளியே நீக்கியாச்சுன்னா மொத்தம் கடைசியில் 2 கிராம் தான் தேரும். 10 கிராம் வந்து எத்தனை கிராம தேரும்? 2 கிராம தேரும். இதே மாதிரிதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைய அழுக்குகளை நம்ம விட்டு பிரிக்கிறார். ஸ்தோத்திரம். பரிசுத்தம் முக்கியம். அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் அவனை தேடி கண்டுபிடித்து அவனை பரிசுத்தமாக்குகிறார். Praise the Lord. உங்களை என்னையும் ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்காரு. உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து இருக்கிறார். எதற்கு? பரிசுத்தம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் என் ஜனம் என்று ஆண்டவர் உங்களை நான் தெரிந்தெடுத்தேன். என் ஜனம் என்று சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வார், நீங்கள் என்னுடைய பரிசுத்த ஜனம். Praise the Lord. Hallelujah. நீங்கள் யாரு? என்னுடைய பரிசுத்த ஜனம். விவாகம் 14:2. இதுல ஒரு வசனம் மட்டும் கிடையாது. நீங்க நிறைய வசனங்கள் பழைய ஏற்பாட்டுல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். ஹோலி பீப்புள், பரிசுத்தமான ஜனங்கள். நீங்கள் பரிசுத்தமான ஜனங்கள். ஆண்டவருடைய ஜனங்கள் உலக ஜனங்களை போல அல்ல, பரிசுத்தமான வித்தியாசமான வாழ்க்கை வாழக்கூடிய ஜனங்கள். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில அவனை ஆண்டவர் சிங்காசனத்தில் வைத்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவனை பரிசுத்தமாக்குகிறார். தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் உங்களை ஆண்டவர் இன்னும் பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது பாருங்க, ஒரு ஆடை. ஸ்தோத்திரம். ஒரு ஆடை. ஆதியாகமம் 41:14 ஒரு ஆடை, மூன்றாவது Dress யோசேப்பு வாழ்க்கையில் குறுக்கிட்ட ஒரு Dress. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். வேறு வஸ்திரம், பிரிசன் ட்ரெஸ் மேல இருந்தது, சிறைச்சாலை ட்ரெஸ் மேல இருந்தது. பல ஆண்டுகள், பல நாட்கள் சிறை கைதிக்கு தனி ட்ரெஸ் கொடுப்பாங்க. நம்ம எல்லாரும் பார்த்துருக்கிறோம். சிறை கைதிக்கு தனி ட்ரெஸ். யோசேப்பு ஒரு சிறை கைதி ட்ரெஸ், ஒரு ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் இப்ப மாத்துறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? அர்த்தம்னா அவன் சிறை கைதி ட்ரெஸ் என்ன அர்த்தம்னா,
உருவாக்கப்படுதல். உருவாக்கப்பட்டான். இயேசு என்ன செய்தான்? உருவாக்கப்பட்டான். சிலர் நம்ம கிறிஸ்தவர்கள் சில சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட ரொம்ப ஆர்வப்படுவோம். ரொம்ப பேர் ஜெபம் பண்ணுவாங்க. சபைக்கு சிலர் வருவதன் நோக்கமே ஒரு விடுதலை, டெலிவரன்ஸ் வேணும். எனக்கு இந்த சிறையிருப்பு, கடன் சிறையிருப்பு இருக்கு, நான் இந்த சிறையிருப்புக்குள்ள இருக்கேன், நான் இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன், இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், எப்படியாவது ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் சிலருடைய சிறையிருப்பை சில காலம் அனுமதிப்பார், சில பீரியட் அனுமதிப்பார், சிறையிருப்பு அனுமதிப்பார். இயேசுவுக்கு ஒரு சிறையிருப்பை அனுமதிச்சார். நிறைய பேர் நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சிறையிருப்பை அனுமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் நினைக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில சில சிறையிருப்புகள் இருக்கு. இயேசுவுக்கு ஒரு சிறையிருப்பு போல. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அந்த சிறையிருப்புக்குள் வைத்துதான் இயேசுவை கர்த்தர் உருவாக்கினார். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆபீசரா வர்றது சாதாரண காரியம் கிடையாது. ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கு அவன் உருவாக்கப்படுகிறான். கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னா, உங்களை யூஸ் பண்ணுனா, உங்களை நிறைய ஆண்டவர் மோல்டு பண்ணுவார், உருவாக்குவார். உருவாக்கி தான் பயன்படுத்துவார். ஸ்தோத்திரம். ஊழியர்கள் ஜெபம் நடத்தும் போது நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவரே, உடைத்து உருவாக்கி பயன்படுத்தும், உபயோகம். உடைத்து உருவாக்கி உபயோகம். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். உடைத்து உடையும் ஆண்டவரே, உருவாக்கும் ஆண்டவரே, உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை உபயோகப்படுத்த வேண்டுமானால் உடைச்சி உருவாக்குவார். உருவாக்காம உபயோகப்பட முடியாது. உலகத்தில் எந்த ஒரு பொருளும் அது உருவாக்கப்பட வேண்டும், அப்பதான் அது உபயோகப்படும். நம்ம சேர் பார்க்கிறோம். சேர் ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல். இதனுடைய ரா மெட்டீரியல் பிளாஸ்டிக்கா இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த ரா மெட்டீரியல், இந்த சேருடைய மெட்டீரியல் எல்லாமே பிளாஸ்டிக் ரா மெட்டீரியல். நீங்க பார்த்திருக்கீங்க, எல்லாம் அந்த பிளாஸ்டிக் துகள்களா இருக்கும். இது எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க மிஷின்ல கொண்டு போடுறாங்க. அது அங்க பாயில் ஆகி அந்த மோல்டுக்குள்ள போகுது. அந்த சேர் மாதிரி வடிவத்துக்குள்ள உள்ள மொத்தமா அந்த ஹீட்ல போகும். திரும்ப அது ஒரு இதான பிறகு, ட்ரை ஆன பிறகு இந்த சேரா வெளியே வருது. இந்த சேர் உருவாக்கப்பட்டு தான் வெளியே நம்ம உட்கார்வதற்கு பயன்படுகிறது, உபயோகமாகிறது. இல்லைன்னா இது வெறும் ரா மெட்டீரியலா துகள்களா இருந்ததுன்னா யாருக்கும் பயன்படாது. இதே போல தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால், ஆத்தும ஆதாயம் பண்ண, உங்களுடைய வாழ்க்கை அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால் உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு? கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு? உருவாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். சோதரம். ஒரு விவசாயி ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே, நான் விவசாயம் பண்ணியிருக்கேன், நான் விதைச்சிருக்கிறேன், ஆனா இயற்கை என் கண்ட்ரோல்ல இருக்கணும். என் கண்ட்ரோல்ல இருக்கணும். என்ன கண்ட்ரோல்? இந்த மழை அடிக்கிறது, காற்று அடிக்கிறதுலாம் நான் விதைச்சு வரும் பொழுது காற்று அடிக்க கூடாது, மழை பெஞ்சு என்னுடைய பயிர்களை அழித்து விடக்கூடாது, சாய்த்து விடக்கூடாது, ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணானா. உடனே ஆண்டவர் அப்ப உன் கண்ட்ரோல்ல கொடுத்துட்டேன்னு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார். இவன் விதைச்சான். இவன் நல்ல வயலை பண்படுத்தி விதைத்தான், பயிரிட்டான், அந்த விதையை போட்டான். இப்ப பயிர் வளருது. பயிர் வளர நேரத்தில் ஒரு காற்று அடிச்சுது. இப்ப காற்று அடிக்கும் போது உடனே காற்றை அடிக்காத, ஸ்டாப் அப்படின்னா காற்று நின்றுட்டு, உடனே மழை ரொம்ப வேகமா ஓவர் மழை, ரொம்ப ஓவரா மழை பெய்யாத, ஸ்டாப் அப்படி சொன்னானா. இப்படியே அவன் சொன்னானா. ரொம்ப வெயில் அடிக்காத அப்படின்னானா. அப்படியே இவன் அந்தந்த இயற்கை வரும்பொழுது இவன் சொல்லிட்டே இருந்தானா. கடைசியில காலங்கள் நிறைவேறும் போது இவனுடைய பயிர் வளர்ந்தது. இவன் எல்லாம் அறுவடை செய்து கொண்டு பயிரை கொண்டு அந்த தானியங்களை பார்க்கும் பொழுது அந்த தானியங்கள் எல்லாம் சாவி கதிர்களாக தானியங்களாக இருந்தது. நல்ல விளைச்சல் உள்ள கிடையாது, இல்லை அறகுறையா இருக்கு. நல்ல அதனுடைய பருப்பு அந்த தானியத்துக்குள்ள தானியத்தினுடைய அந்த விளைச்சல் சரி கிடையாது. இவனுக்கு ஷாக் ஆயிட்டான். உடனே கடவுள்கிட்ட போய் கேட்டான், கடவுளை ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி. உடனே கடவுள் சொன்னார், நீ தானே அதிகாரத்தை கேட்ட, அவன்கிட்ட கொடுத்துட்டோம்ல, சரி இப்போ எனக்கு நஷ்டம் ஆயிட்ட, நீ எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்ப பயிரிடு, அதிகாரத்தை ஏன்ட்ட கொடு, நான் பார்த்துக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னாராம். ஸ்தோத்திரம். சரின்னு சொல்லி விட்டுட்டான். இப்போ திரும்ப பயிரிட்டான். இப்போ காற்று அடிக்கும் போது என்ன செய்யுது? பயிர் என்ன செஞ்சிருது? வளைஞ்சு நேராகுது. அப்பதான் உள்ள நல்ல வேர் போகுது. உள்ள வேர் போய் நல்ல சத்து எடுக்குதான். நல்ல எவ்வளவு மழை பெஞ்சு அது தாங்குது. ஸ்தோத்திரம். நல்ல வெயில் அடிக்கும் போது ஸ்டார்ச் அது எடுக்குது. இப்ப இந்த பயிர் என்ன செய்யுது? காற்று அடிக்கும் போது வளையுது. அதனுடைய வேறு அப்பதான் வேர் நாளாக ஸ்ட்ராங் ஆகுது. அந்த வேர் நல்ல ஆழமா போய் ஆழத்துக்குள்ள இருக்கிற சத்தெல்லாம் உரிந்து அது எங்க கொண்டு வந்தது? தன்னுடைய அந்த கதிர்களுக்கு, அந்த தானியங்களுக்கு அது கொடுக்கிறது. வெயில இருந்து உரிகிறது. இதெல்லாம் சரியா நடக்கிறது. இப்ப அவன் அறுவடை செய்யும் பொழுது நல்ல தானியமா இருந்துச்சான். இப்ப ஆண்டவர்கிட்ட சொன்னா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க,
ஆண்டவரை என்ன மன்னிச்சிருங்க, என் வாழ்க்கையை நானே என்னுடைய கண்ட்ரோல்ல வைக்க நினைச்சேன், ஆனா உங்க கண்ட்ரோல் தான் சரி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கையில கொடுத்தானா. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை உருவாக்க பல விதங்களை கொண்டு போகிறார். சோத்திரம். சில நேரங்களில் காத்து அடிக்கும், சாயக்கூடிய சூழ்நிலை வருகிறது. வெயில் சில நேரம் அதிகமாகும், சில நேரம் அதிக மழை வருது. பல பல சூழ்நிலைகள் மத்தியில ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறார். எதற்காக? ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க உருவாக்கப்படலைன்னா ஆண்டவருக்கு நல்ல சாட்சியா வாழ முடியாது, நல்ல சாட்சியா இருக்க முடியாது, நல்ல கனி கொடுக்க முடியாது. ஒரு நல்ல மரம் கனி கொடுக்குதுன்னா அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்து, அது காற்றில் அங்கே இங்கே அசைந்து வேர்ல ஸ்டாங் பண்ணி எவ்வளவு மழையை தாங்கி வெயில தாங்கி எப்படியோ வந்து அது கனி கொடுக்கிறது. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இவ்வளவு பெரிய காற்று அடிக்க வேண்டாம், இவ்வளவு வெயில் எனக்கு கஷ்டம், பெரிய புயல் காற்று தேவை கிடையாது, இவ்வளவு பெரிய மழை தேவையில்லை என்று அந்த மரம் சொன்னால் அது நல்ல கனி கொடுக்க முடியாது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை உருவாக்குவார், உங்களை உடைத்து உருவாக்குவார். சில கஷ்டமான பாதைகள், நிறைய அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களை கொண்டு போவார். எதற்கு? நீங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனப்படணும். ஆண்டவர் உங்களை ஏன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு? அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, நீங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுவதற்காக கர்த்தர் உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் வாரங்கள இந்த செய்தியுடைய தொடர்ச்சி, ஆண்டவர் எப்படி நம்மை தெரிந்து கொண்டார், இதற்காக நிறைய விளக்கங்களை வரும் நாட்களில் பார்க்க போகிறோம். நிறைய உபாகம் புஸ்தகத்திலிருந்து நிறைய வசனங்களை வாசித்து பல விதங்களில் தியானிக்க போகிறோம். எழும்பி நின்று இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை கண்டுபிடித்தார், ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்தார். அவருடைய சித்தத்தை செய்வதற்காக கர்த்தர் உங்களை நீ கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை அர்ப்பணிங்க, உங்களை நல்லா அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க எல்லாரும். இயேசுவே, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆலயத்துக்கு ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக ஆராதனைக்கு வருவது நோக்கம் அல்ல. ஆண்டவர் உங்களை நீ கண்டுபிடிச்சிருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்வதற்காக ஒரு நோக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக உங்களை அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை மனப்பூர்வமாய் அர்ப்பணிங்க. தேவனுடைய நோக்கம், தேவனுடைய அநாதி சித்தம், ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கூட நல்ல அர்ப்பணித்து ஒரு கமிட்மெண்ட் பிரேயர் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் படுகிற கஷ்டங்கள், நெருக்கங்கள் என்னை உருவாக்குகிறீர். எதிர்காலத்துல இயேசுவை பாருங்க, ஒரு அதிகாரியாக, ஒரு பெரிய ஆபீசராக அவன் சொல்றதா நடக்கிறது. அந்த இடத்துக்கு கொண்டு போவதற்கு முன்பதாக கர்த்தர் அவனை உருவாக்கினார். எவ்வளவு கஷ்டப்பட்டான், அவன் உடைக்கப்பட்ட பாத்திரமா இருந்தான், அவன் ஜெயிலுக்குள்ள போனான், செய்யாத குற்றத்திற்கு குற்றவாளியாக்கப்பட்டான். என் நாமத்து நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நல்ல அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. கள்ள கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம், ஆவி ஆத்ம சரீரம்
அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் எங்களை தேடி கண்டுபிடித்தீர் ஆண்டவரே. தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். எங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர், எங்களை சிருஷ்டித்த தெய்வம், எங்களை கண்டுபிடித்தவர், எங்களை ரட்சித்தீர், எங்களை அபிஷேகத்தில் எங்களை பலப்படுத்தினீர் ஆண்டவரே. பரிசுத்த பாதையில் தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. ஒரு உன்னத நோக்கத்திற்காக எங்களை அழைத்த தேவன், எங்களை தெரிந்தெடுத்த தேவன். உங்கள் தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். யோசேப்பை தேடி கண்டுபிடித்தீர் ஆண்டவர். நீ தேடி கொள்ளப்பட்டவன், நீ கைவிடப்படவில்லை, நீ கைவிடப்படுவது இல்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. உன்னை தேடி கண்டுபிடித்தேன் என்று சொல்கிற ஆண்டவர், உம்முடைய கண்கள் எங்களை கண்டதனால் நன்றி ஆண்டவரே. எங்கேயோ இருந்தோம் ஆண்டவரே, உம்மை அறியாமல் இருந்தோம். உம்முடைய கண்கள் எங்களை கண்டு ரட்சித்ததை உமக்கு நன்றி செலுத்து. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எல்லாரையும் நிரப்பட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வீராக. சரீர பலவீனம் இயேசு நாமத்தில் மாறி போவதாக. சிலுவையில் எங்களுக்காகப்பட்ட காயங்கள், 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்ட வார்த்தை, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க. நல்ல சுகம்பலம் கொடுங்க, நல்ல கிருபை கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. திருமண காரியங்கள் நடைபெறட்டும். புத்திர பாக்கியத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. வேலையில முன்னேற்றத்தை கொடுப்பீராக. தேவைகளை சந்திப்பீராக. எல்லாவற்றிலும் ஆண்டவர் உதவி செய்வீராக. தொடர்ந்து ரட்சிப்பின் வழியில நடக்க, பரிசுத்த பாதையில் நடக்க, உம்மை பின்பற்ற எல்லாருக்கும் கிருபை கொடுத்தரலாம். பிரயாணங்களை பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போஷித்து நடத்துவீராக. உமக்கே நாங்கள் துதிகன மகிமை செலுத்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்த வானங்களோடு கூட இணையில் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.